ஹே கைஸ், வெல்கம் டு மணி ஏர்னிங் ஆல் இன் வே. நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். மறக்காமல் நம்மளோட டெலகிராம் சேனலையும் ஜாயின். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஒரு சூப்பரான 2 ஏர்ட்ராப்ஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். அதோடு சேர்த்து வித்ராவல் ஆப்ஷனையும் சேர்த்து பார்த்துருவோம் வாங்க. இந்த ப்ராஜெக்டோட பேர் வந்து மினிபெப்பே. இப்போ இதை ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஸ்டார்ட் கொடுத்ததுக்கப்புறம் பேசிக்காக உங்களோட டெலகிராம் சேனலை இதை ஜாயின் பண்ண சொல்லும். ஜாயின் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி இவங்களோட டெலகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ண சொல்லும். ஜாயின் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் மினி பெப்பே இஸ் த நெக்ஸ்ட்டு பெப்பே அப்படிங்கிற ஹேஷ்டேகையும் இங்கே காப்பி பண்ணிவிட்டு அவங்களோட டெலகிராம் குரூப்பில் போய் நம்ம இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட டெலகிராமோட யூசர் ஐடியை நீங்கள் இங்கே கொடுக்கணும். என்னோட டெலகிராம் யூசர் ஐடி நான் இங்கே கொடுத்துக்கிறேன். இப்போ கொடுத்ததுக்கப்புறம் நம்ம இந்த ஏர்ட்ராப்பில் ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்து கீழே நெக்ஸ்ட்டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்கா இவங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு நம்ம ஒரு லைக்கும் ஒரு ரிப்ளேவும் ஒரு ரீட்வீட்டும் பண்ண போகிறோம். இப்போ அவங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்டில் வந்துட்டேன். நான் ஆல்ரெடி ட்வீட்லாம் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் லைக், ரீட்வீட், அப்புறம் ஒரு கமெண்ட்டு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் செகண்டாக அவங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட் ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்க பின் பண்ணி வச்சுருக்கிற மெசேஜ்லேயும் ஒரு லைக் அண்ட் ரீட்வீட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ரீட்வீட் பண்ண லிங்க்கை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள். இதில் காப்பி த செகண்ட் ட்வீட் அண்டு சென்ட் இட் யூஸிங் யுவர் ஓன் ட்விட்டர் அக்கௌண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, லைக் அண்ட் ரீட்வீட் த பின்னடு ட்வீட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு ஒரு பேஜுக்கு கொண்டு போவோம். அந்த பேஜில் எந்த போஸ்ட்டு ஃபஸ்ட்டு இருக்கோ அந்த போஸ்ட்டை ரீட்வீட் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஹேஷ்டேக் காப்பி லிங்க்கு அப்படின்னு கொடுத்துட்டு அவங்களோட டெலகிராம்குள்ளே போயிடலாம். இந்த இடத்துல அந்த லிங்க்கை நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இப்போ ஃபைனல் டாஸ்க்கு சென்ட் யுவர் web20 அட்ரஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த web20 அட்ரஸை நான் என்னோடய ட்ரஸ்ட் வேலட்லேருந்து எடுத்துக்கிறேன். இப்போ ட்ரஸ்ட் வேலட்டில் பிஎன்பி ஸ்மார்ட் செயின் அட்ரஸ்ன்னு இருக்குது. அதுதான் web20. அதில் ரிசீவ் கொடுத்துட்டு காப்பி அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் காப்பி பண்ண அட்ரஸை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிடுங்க. நான் ஆல்ரெடி என்னோடய web20 அக்கௌண்ட் இதில் லிங்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எடுத்துக்க மாட்டேங்குது. நீங்கள் உங்களோட web20 அட்ரஸை இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நீங்கள் உங்களோட web20 அட்ரஸை கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் பேலன்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்கள்கிட்ட இருக்கிற டோட்டல் பேலன்ஸ் காமிக்கும். இப்போ நான் வித்ட்ரா பண்ணது 11000000 இந்த அமௌண்ட்டு நான் வித்ட்ரா எடுத்திருக்கேன். உங்களுக்கு ரெஃபர் பண்ண ஆள் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் தாராளமாக ரெஃபர் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா அவங்க கொடுக்கக்கூடிய டோக்கன்ஸை மட்டும் நம்ம வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வித்ட்ரா அப்படின்னு கொடுக்குறேன். வித்ட்ரா கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா மினிமம் வித்ட்ரா 1000000 இருக்குது. அது அவங்களே நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் இதுலேருந்து டைரெக்டாகவே உங்களால் உங்களோட ட்ரஸ்ட் வேலெட்டுக்கு வித்ட்ரா எடுத்துக்க முடியும். இப்போ நான் வித்ட்ராவல் ப்ரூஃப் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதோ பாருங்கள் கைஸ், நான் எந்த விதமான ரெஃபரலும் பண்ணலை. ஜஸ்ட்டு அவங்க கொடுத்த டோக்கனை நான் வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கிட்டேன்.
அதோட ஒர்த்து மட்டுமே 100 ரூபா ஆகுது. இன்னும் லிஸ்ட் ஆகலை. லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் பம்ப் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்போது நம்ம இந்த டோக்கன்ஸை வந்து வித்ட்ரா பண்ணி கேஷாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆல்ரெடி காயின் மார்க்கெட் கேப்பில் இருக்குது. ஸோ அதனால் அதோட ரேட் வந்து இங்கே காமிக்கிறாங்க. இதோ பாருங்கள் கைஸ், அவங்க வந்து ஆல்ரெடி காயின் மார்க்கெட் கேப்பில் லிஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதோட கான்ட்ராக்ட் அட்ரஸும் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் ஏர்ட்ராப் அட்டன் பண்ணிட்டீங்க. உங்களோட டோக்கன் வந்து எங்கே ஷோ ஆகும் அப்படின்னாக்கா, ஜஸ்ட் இந்த கான்டாக்டை வந்து கீழே ப்ரெஸ் பண்ணுங்கள். கான்டாக்ட் அட்ரஸ் காப்பி ஆகிடும். அதுக்கப்புறம் ட்ரஸ்ட் வேலெட்டுக்கு போயிட்டு இங்கே மேலே ஒரு சிம்பிள் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் சிம்பிள் அதையும் கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து நம்ம பிஎன்பி ஸ்மார்ட் செயின் அட்ரஸை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட்டு கொடுக்குறோம். இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஷோ ஆகிடும். நம்ம வந்து சேவ் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னாக்கா நம்மளோட டோக்கன்ஸ் வந்து இதில் காமிக்கும். இந்த டோக்கன்ஸ் ரிசீவ் ஆகிறதுக்கு மினிமம் ஒரு 2 to 3 ஹவர்ஸ் எனக்கு எடுத்துக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகிடும். ரிசீவ் ஆகலைன்னா வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் ரிசீவ் ஆகும். ஸோ இப்போ அடுத்ததாக இன்னொரு ஏர்ட்ராப்பையும் சேர்த்து பார்த்துருவோம். இந்த ஏர்ட்ராப்போட பேர் வந்து மெட்டாபெபே ஏர்ட்ராப். இதில் வந்து ஜாயின் ஏர்ட்ராப் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா ஆஸ் யூஸ்வலாக அவங்களோட டெலகிராம் சேனல்லையும் குரூப்லேயும் ஜாயின் பண்ண சொல்லும். ட்விட்டர் அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு ஃபாலோ பண்ண சொல்லும். அதுக்கப்புறம் அவங்களோட அட்வைசர் டெலகிராம் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்க சொல்லும். அதுக்கப்புறம் அவங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட், அதுக்கப்புறம் யூடியூப்பில் அவங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லும். அதுக்கப்புறம் அவங்களோட அட்வைஸரோட இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணிக்க சொல்லும். ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் சப்மிட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்கா ஒரு கேப்சா வந்து இங்கே ஷோ ஆகும். அந்த கேப்சா வந்து நான் இப்போ டைப் பண்ணுறேன். H4ZHQ. இப்போ வந்து இதில் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நான் டன் அப்படின்னு கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி இங்கே சென்டு மெட்டாபெபே 100x அப்படின்னு ஒரு வாசகம் இருக்குது. இதை வந்து நீங்கள் அவங்களோட டெலகிராம் குரூப்பில் போய் போஸ்ட்டு பண்ணணும். அதுக்கப்புறம் டன் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அவங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்டில் நம்ம ஃபாலோ பண்ணியிருப்போம். அந்த ட்விட்டர் அக்கௌண்ட்டோட யூசர் ஐடியை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட்டு பண்ணதுக்கப்புறம் அவங்களோட டெலகிராமில் ஜாயின் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. டன் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அவங்களோட சேனலையும் ஜாயின் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. அதுலேயும் டன் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அவங்களோட அட்வைசர் சேனலையும் ஜாயின் பண்ணியிருக்கோமா அப்படின்னு கேட்டுட்டு நம்மளோட டெலகிராம் யூசர் ஐடியை வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கும் பேஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன ஜிமெயில் அக்கௌண்ட்டை வச்சு இவங்களோட யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ட்ரஸ்ட் வேலெட்டில் இருக்கக்கூடிய பாலிகன் மேட்டிக் செயின் லிங்க் ஐடியை எடுத்து இங்கே நம்ம போஸ்ட் பண்ணணும். இப்போ வந்து ட்ரஸ்ட் வேலெட்டுக்குள்ளே போகிறேன். இங்கே வந்து பாலிகன் மேட்டிக் அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் போயிட்டு ரிசீவ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிட்டு அட்ரஸ் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பேஸ்ட்டு பண்ணிவிடுங்க. பேஸ்ட்டு பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து கொடுத்த அட்ரஸ் எல்லாமே கரெக்டானு கேட்டுட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு கேட்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கிளைம் போனஸ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னாக்கா எவ்ரி 24 ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டி உங்களுக்கு வந்து 50,000 டோக்கன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து வித்ரா அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னாக்கா மினிமமாக நம்மக்கிட்ட 2 lakhs டோக்கன் இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம வந்து வித்ரா பண்ணிக்கலாம். ஒரு ஆளுக்கு வந்து 50,000 டோக்கன்ஸ் வந்து ரெஃபரல் போனஸாக கொடுப்பாங்க. அது இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து கிளைம் போனஸாக டெய்லியுமே 50,000 டோக்கன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அதை வந்து வித்ரா பண்ணிக்கலாம். இப்போ வந்து அதோட வித்ரா ஆப்ஷனை வந்து பார்ப்போம். இதோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து ரிசீவ் ஆகியிருக்கு. நான் வந்து ரெஃபரல்லாம் எதுவும் பண்ணலை. ஜஸ்ட்டு அவங்க கொடுக்கக்கூடிய கிளைம் போனஸை வச்சு தான் நான் வந்து இந்த 3 lakhs டோக்கனை வந்து மூவ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த ஏர்ட்ராப் வந்து அதுவும் 2 to 3 ஹவர்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு வந்து உங்கள் வேலெட்டில் வந்து ரிசீவ் ஆகிடும்.
இவங்களும் கூடிய சீக்கிரத்திலேயே மற்ற எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாத்துலேயுமே லான்ச் பண்ண பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோ பார்த்தீங்க அப்படின்னாக்கா பார்ட்னர்ஷிப்லாம் நிறைய வச்சுருக்காங்க. எல் பேங்க்கோட வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் எந்தெந்த எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணலான்ட்டு நம்மக்கிட்டேயே ஐடியா கேட்குறாங்க பாருங்களேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் பண்ணுறதுக்காக ஓட்டிங் கேட்டிருக்காங்க. ஓட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அதுலேயுமே லிஸ்ட் பண்ணிவிடுவாங்க. இது வரைக்கும் 4000 பேமெண்ட்ஸ் வந்து இவங்க பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பாக்கி எல்லாமே ஓடிக்கிட்டே இருக்கு இன்னும். எல்லாருக்குமே இந்த ஏர்ட்ராப் வந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 2 ஏர்ட்ராப்புமே நல்ல சூப்பரான ஏர்ட்ராப் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஏர்ட்ராப்க்கான லிங்க்கை வந்து நான் டெலகிராம் சேனல்லையும் கொடுக்குறேன். அந்த டெலகிராம் சேனலுக்கான லிங்க்கை வந்து நான் யூடியூப்பில் டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ.